அன்பு தமிழ் நேயர்களுக்கு நம் தமிழ்நாடு சேனலின் சார்பாக அன்பு வணக்கம். தமிழகத்தில் மிகப்பெரிய மாநாட்டினை நடத்தி காட்டி தான் ஒரு அரசியல் ஆளுமை என்று நிரூபித்து காட்டியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள். திரு விஜய் அவர்கள் தனது சிறு வயதிலேயே உடல்நிலை சரியில்லாத தனது தங்கையை இழந்துவிட்டார். இதனால் திரு விஜய் அவர்களின் தந்தை இயக்குனர் திரு S.A. சந்திரசேகர் அவர்கள் தனது மகனை மருத்துவம் படிக்க வைத்து மருத்துவராக்கி பார்க்க ஆசைப்பட்டார். ஆனால் திரு விஜய் அவர்களோ தான் ஒரு நடிகனாக வேண்டும் என்று தனது தந்தையிடம் தெரிவித்தார். பலமுறை முயற்சி செய்து பார்த்தும் தனது மகன் நடிப்பதிலேயே ஆர்வம் காட்டிய காரணத்தால் தனது முடிவை மாற்றினார் இயக்குனர் திரு S.A. சந்திரசேகர் அவர்கள். அன்றைய காலகட்டத்தில் ஒல்லியான முகஜாடையுடன் துளிர்விட்ட மீசையுடன் தனது மகனை திரைத்துறையில் அறிமுகப்படுத்த மிக மும்முரமாக வேலை செய்தார் திரு S.A. சந்திரசேகர் அவர்கள். தான் ஒரு இயக்குனர் என்ற போதிலும் தனது மகனை நடிகனாக்க அன்றைய தேதியில் அவருக்கு ரூபாய் 35 லட்சம் தேவைப்பட்டது. பல யோசனைக்கு பிறகு தனக்கு தெரிந்த நபர்களிடம் தனது மகனின் ஆசையை நிறைவேற்ற தனக்கு உதவும்படி கோரினார். ஆனால் அவர் முன் நன்றாக பேசிய நபர்கள் அவருக்கு பின் கேலி கிண்டல் செய்தனர். இதை கேள்விப்பட்டு மனம் நொந்து போனார். உடனடியாக காலம் தாமதம் செய்யாமல் தனக்கு தெரிந்த ஃபைனான்சியரிடம் சென்று திரு விஜய் அவர்களின் புகைப்படங்களை காட்டி தனது மகனை எப்படியாவது ஒரு நடிகனாக கொண்டு வர ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கோரினார். ஆனால் அந்த ஃபைனான்சியரோ இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு எப்படி இவன் ஹீரோ ஆக போறான் என்று கிண்டல் செய்து சிரித்தார். ஆனாலும் தனது முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முயன்று 18 வயதே ஆன தனது மகனை வைத்து நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தை தனது சொந்த தயாரிப்பாக எடுத்து வெளியிட்டார் திரு S.A. சந்திரசேகர் அவர்கள். ஆனால் படமும் எதிர்பார்த்த அளவிற்கு கை கொடுக்கவில்லை. நிறைய நபர்கள் ஆலோசனை என்ற பெயரில் தன்னையும் தனது மகனையும் மட்டம் தட்டினார்கள். இதையெல்லாம் பார்த்து திரு விஜய் அவர்கள் இத்துடன் நான் நடிக்கப் போவதில்லை என்றும் இது தனக்கு சரி வராது என்றும் கூறினார். ஆனால் அவரது தந்தையோ முயற்சி செய்தால் எல்லாம் நடக்கும் என்று கூறி தனது மகனை ஆசுவாசப்படுத்தி மீண்டும் தனது மகனை நடிப்பின் பக்கம் திருப்பினார். திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே 1984 வருடத்தில் சில குணச்சித்திர குழந்தை நட்சத்திர வேடங்களில் நடித்து கவனம் பெற்றார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அப்போது திரைத்துறையில் மிகப்பெரிய ஜாம்பவானாக திகழ்ந்த திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திரு S.A. சந்திரசேகர் அவர்கள் சந்தித்து தனது மகனான திரு விஜய் அவர்களை தனது படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதற்கு உடனே சம்மதித்து வெளிவந்த திரைப்படம் தான் செந்தூரபாண்டி திரைப்படம். செந்தூரபாண்டி திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் வெற்றி நடை போட்டது. யார் அந்த சின்ன பையன், விஜயகாந்த் சார் கூட போட்டி போட்டு நடிச்சிருக்கான் என்று ஒரு நடிகனாக திரு விஜய் அவர்களின் வாழ்க்கையில் பிள்ளையார் சுழி போட்டது செந்தூரபாண்டி திரைப்படம். பிறகு என்ன, தனக்கு கிடைத்த வரவேற்பினையும் வாய்ப்பினையும் சரியாக பயன்படுத்தினார் திரு விஜய் அவர்கள். அனைத்து இளைஞர்கள் மத்தியில் தன்னை ஒரு கதாநாயகனாக நிலைநிறுத்தினார் திரு விஜய் அவர்கள். இளைஞர்கள் மட்டுமில்லாது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் கொண்டாடும் ஒரு ஹீரோவாக மாறினார் திரு விஜய் அவர்கள். தன்னை திரைத்துறையில் மிகப்பெரிய ஜாம்பவானாக நிலைநிறுத்தி கொண்ட அவர் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தனது அரசியல் பிரவேசம் குறித்து அறிவித்தார். மேலும் தனது கட்சியின் பெயரான தமிழக வெற்றி கழகம் என்பதையும் போர் யானையுடன் கூடிய வாகைப்பூ பதித்துள்ள தனது கட்சி கொடியினையும் அறிவித்தார். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் ரேஸில் முதலிடத்தில் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. கடும் உழைப்பினாலும் தமிழக இளைஞர்கள் பட்டாளத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரமாக வலம் வரும் திரு விஜய் அவர்கள் அரசியலிலும் சாதிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொளியினை முழுமையாக பார்த்தமைக்காக நம் தமிழ்நாடு சேனல் சார்பாக மிக்க நன்றி.